ஹலோ மை டியர் buddies, வெல்கம் பேக் டு சினி டு ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து விடுதலை பார்ட் 2 அந்த படத்தோட ட்ரெய்லர் தான் பார்க்க போகிறோம். விடுதலை அந்த படம் எல்லாம் பார்த்துருப்பீங்கன்னு நம்புகிறேன். பார்க்கலன்னா டக்குன்னு போய் பார்த்துருங்க. ஒரு நல்ல அருமையான படங்க. சூரி வந்து கதாநாயகனாக நடித்து விஜய் சேதுபதி முக்கிய கதாபாத்திரத்தில் நடிச்சிருப்பார். ஒரு நல்ல கதையும் திரைக்கதையும் கொண்ட ஒரு நல்ல படங்க. மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா டக்குன்னு போய் பார்த்துருங்க. அந்த படத்தில் வந்து சூரி வந்து ஒரு ஒரு ஸ்டிஃபான ஒரு நேர்மையான ஒரு போலீஸ் அதிகாரியாக நடிச்சிருப்பாரு. இந்த பக்கம் வந்து சூரி அப்படின்னா அந்த பக்கம் விஜய் சேதுபதி. அவர் வந்து பெருமாள் வாத்தியாருங்கிற ஒரு கேரக்டரில் நடிச்சிருப்பாரு. அவரை வந்து போலீஸ் பிடிக்கிறது தான் வந்து கதையே. அது ஏன் பிடிக்கிறாரு, அது வந்து இவர் ஏன் வந்து போலீஸ்க்கு எதிராக இருக்காரு அப்படிங்கிறதெல்லாம் பற்றி தான் பார்ட் 2ல் வரப்போகுது. ஆனால் பார்ட் 1ல் வந்து இந்த லைனுக்கே வந்து அவரோட ஸ்க்ரீன் பிளேவும் டைரக்ஷனும் வந்து அப்படி இருக்குங்க. வெற்றிமாறனோட அது நல்லாயிருக்கும். விடுதலை இந்த கதை வந்து எங்கேருந்து வந்ததுன்னா, ஜெயமோகன் அவருடைய துணைவனுங்கிற சிறுகதையிலேருந்து தான் இன்ஸ்பயர் ஆகி தான் இந்த படம் எடுத்தாங்க. அந்த சிறுகதையில் என்ன இருக்குன்னா, இந்த போலீஸ் வந்து வீரப்பனை பிடிக்கிற முயற்சியில் அந்த சத்தியமங்கலம் காட்டு பக்கத்தில் வாழ்ந்து போயிருந்த மலைவாழ் மக்கள் அவங்களாம் இருக்காங்கல்ல, அவங்கள வந்து எந்த அளவுக்கு வந்து தொந்தரவு பண்ணாங்க, அந்த போலீஸோட அதிகாரத்தை காட்டினாங்க. அந்த அவங்களோட கஷ்டங்கள் தான் அந்த கதையில் எழுதியிருக்கும். இந்த படத்தில் வரக்கூடிய காட்சிகள் வந்து எங்கேருந்து வந்ததுன்னா, சோழகர் தொட்டின்னு ஒரு புத்தகம் அதிலிருந்து வந்தது. அந்த சோழகர் தொட்டிங்கிறது வந்து பாலமுருகன் அவர் எழுதியிருப்பார். ஸோ அந்த மலைவாழ் மக்கள் இருக்காங்கல்ல, அவங்க தான் சோழகர். அவங்களுக்கு பேர் தான் சோழகர். அவங்க வாழ்ந்த பகுதிக்கு பேர் தான் தொட்டி. ஸோ இந்த ரெண்டும் தான் மிக்சப் ஆகி தான் விடுதலைன்னு ஒரு படமாக வந்து எடுக்கணும்னு அவர் முயற்சி பண்ணியிருக்காரு. அது எடுத்து அதில் சக்ஸஸும் பார்த்துருக்காரு. அதோடைய பார்ட் 2வும் இப்போ வரப்போகுது. அதோட ட்ரெய்லர் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். வாங்க போய் பார்த்துருவோம். மொழின்னு மக்களை ஒன்று சேர்க்கிற வேலையை நாங்கள் செய்ய ஆரம்பிச்சோம். எங்கேஜாக காட்டுறாங்க. கட்டமைச்சிருக்கிற இந்த ஜாதி மதம் பிரிவினைவாதம் எதை வச்சு உங்கள் அமைப்பால் அரசியல் பண்ண முடியாமல் போச்சு. அப்போ ஆரம்பிச்சது இந்த பயம். வாத்தியார் அந்த பயத்தால் தான் எங்களை பிரிவினைவாதிகள்னு பிரச்சாரம் பண்ணுறீங்க. பெருமாள் அரெஸ்ட் பண்ணிருக்கிறதா நிறைய லுக் இருக்கு. சிஎம் சார் வீட்டுக்கு ஃபோன் பண்ணுங்க. வன்முறை எங்கள் மொழி இல்லை, ஆனால் எங்களுக்கு அந்த மொழியும் பேச தெரியும். டயலாக் பவர்ஃபுல்லாக இருக்கு. இதில் இன்னொரு லவ் போர்ஷன் இருக்கு படத்தில். இப்போ இவனை கோர்ட்டில் ப்ரொடியூஸ் பண்ண இந்த பெருமாள் யார், அவன் எங்கே பிறந்தான், என்ன படித்தான், எதுக்காக நம்ம கவர்மெண்ட்டை எதிர்த்து சண்டை போடுறான். ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக போராடின எல்லோரும் நம்முடைய முன்னேத்தியர் தான். மகாலட்சுமியை கொண்டுலாம்ப்பா. சரியான நேரம் வரும்போது செய்வோம். ஒடுக்கப்பட்ட மக்களோட நிக்கிற எல்லோருமே நம்முடைய தோழர்கள் தான். அனுராக் பேசப் இருக்காரு. என்ன மாதிரி படிக்காத ஒருத்தன் தண்டவாளத்துல தலை வச்சு படுத்தனால தான் உன்ன மாதிரி ஒருத்தன் படிச்சு வந்து இங்க உட்கார்ந்திருக்க. உனக்கான பயணத்தை பாதை காட்டு. செம்ம வெறியா இருக்காரு. கருப்பனுக்கு சாவலடா. யார் பிடிச்சது? அதான் என்ன காட்டிலே நினைச்சேன். பெருமாள் தோழர் பேஸ் கேம்ப்ல தான் வச்சிருப்பாங்க. நம்ம அங்கேயே இறங்கி தாக்குதல் நடத்தி அவரை கூட்டிட்டு வரும். சுலேல் பெட்டர் நைட் அவனை கேம்ப்ல வைக்காத. சேஃபான இடத்துக்கு ஷிஃப்ட் பண்ணிடு. முரேசன் மறுபடியும் நீங்க தானா? ராகவேந்தர் பெருமாள் சூரிக்கும் விஜய் சேதுபதிக்குமான ஃபேஸ் ஆஃப் ஏதாவது இருக்கான்னு பார்க்கணுங்க. ஃபர்ஸ்ட் பார்ட் கிளைமேக்ஸ் மாதிரி. பாலா யாருன்னு பாரு. வாத்தியார் தாங்கய்யா. தத்துவம் இல்லாத தலைவர் இல்லை.
ரசிகரை மட்டும்தான் உருவாக்குவாங்க, அது முன்னேற்றத்துக்கு வழிவகுக்காது. சரியான டைலாகுங்க, வெறியா இருக்கு டைலாக். மனுஷ கண்ணிலே வந்து நடிச்சிருக்காங்க, அப்படி இருக்கு. விஜய் சேதுபதி வந்து அந்த வாத்தியார் கேரக்டர், பெருமாள் வாத்தியார், அந்த கேரக்டர்ல வந்து வாழ்ந்திருக்கான். அப்படி இருக்கு அவரோட ஆக்டிங்கு. ஆனா இந்த சோழ கொள்ளைக்குள்ள ஒரு ஃபைட் வரும் போல, அதுதான் வெறியா இருக்கும்னு நினைக்கிறேன். பயங்கர இன்டென்ஸா இருக்கு ஆக்ஷன் சீக்வன்ஸ் எல்லாம். அடுத்து அப்படியே பார்த்தீங்கன்னா சூரி வந்து அடுத்த ஒரு பரிணாமம் தான். விடுதலையிலே செமையா இருந்தது. அப்படி நடிச்சிருந்தார் அவரு. மியூசிக் இளையராஜா அவரை பத்தி எல்லாம் பேசுறதுக்கு நமக்கு வயசும் இல்லை, நம்ம ஒரு ஆளும் கிடையாது. அவர் அப்படி அவரோட ஒர்க் அந்த மாதிரி இருக்கும் படத்துல. இதுல வந்து ஹீரோயின், அந்த ஃபர்ஸ்ட் பார்ட்ல ஒரு ஹீரோயின் இருப்பாங்க, அவங்கள வந்து இதுல ட்ரைலர்ல காட்டல. ஒரு மாதிரி பயங்கர இன்டென்ஸா வந்து கொண்டு போயிருக்காங்க ட்ரைலரே. கொஞ்ச நேரம் வரைக்கும் எனக்கு எங்கடா சூரிய ஆளே காணோம் அப்படிங்கிற அளவுக்கு ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் கடைசியில தான் கொண்டு வராங்க. எனக்கு தெரிஞ்சு மேக்சிமம் இது வந்து அந்த விஜய் சேதுபதி மஞ்சு வாரியர் அவங்களோட லவ், அந்த அவர் எப்படி எதனால வந்து அந்த எது சமுதாயத்தை எதிர்க்கிறாரு, போலீஸ் எதிர்க்கிறாரு அப்படிங்கிறதுக்கான அந்த பேக் ஸ்டோரி தான் 75% இருக்குன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் தான் அந்த ஃபர்ஸ்ட் பார்ட்டோட கிளைமேக்ஸ்லேருந்து ஆரம்பிக்கும்னு நினைக்கிறேன். அப்படிதான் இருக்கு. ட்ரெய்லர் கட்டே அப்படிதான் இருக்கு. ட்ரெய்லரா நல்லா இருக்கு. அந்த ட்ரெய்லர்லேயே வந்து ஒரு மாதிரி அந்த ஸ்டார்டிங்லேருந்து அப்படியே கதை சொல்ற மாதிரி தான் கொண்டு போயிருக்காங்க. சில ஷார்ட்ஸ் எல்லாம் பயங்கரமாகவே இருந்தது. விஜய் சேதுபதி ஆக்டிங் பற்றி சொல்லணுமா, அப்படி இருந்தது. ஓகே, வெற்றிமாறன் ஸ்டோரி, அவரோட ஸ்க்ரீன் பிளே, அதுல எல்லாம் சந்தேகமே கிடையாது. அவரோட ஸ்டோரி ஸ்க்ரீன் பிளே எப்படி இருக்குன்றது. ஓகே, அவ்வளோதான் இந்த வீடியோ. அவ்வளோதாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐக்கானே ஆளில் வச்சுக்கோங்க. அப்போ தான் வீடியோஸ் உடனே வரும். நோட்டிஃபிகேஷன் வந்தால் டக்குன்னு ஓப்பன் பண்ணி பாருங்க, வியூஸ் வரும். அப்போ தான் சேனலில் கொஞ்சம் டெவலப் ஆகும். ஓகே, தேங்க்யூ.